சோ நாம நம்ம கடமைகள் செய்யணும். மத்தவங்க அவங்க கடமைகள் செய்யறதுக்கு நாம தடையா இருக்கக்கூடாது. அவங்கள அலோவ் பண்ணணும். அவங்களோட கடமை செய்யறதுக்கு. சோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாம வந்து நம் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்போம். ஆனா நம்ம வேற என்னமோ செய்யணும்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்ம குழந்தைங்களுக்கு அத வந்து அவங்க மேல நம்ம திணிக்கிறோம். சோ இத நான் செய்யணும்னு நினைச்சேன், என்னால செய்ய முடியல. நீ இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல நம்ம திணிக்கிறோம். அவங்களுக்கும் ஒரு இஷ்டம் இருக்கும். அவங்களுக்கும் ஒரு இயல்பான ஒரு பேஷன் இருக்கும். அவங்களோட லைஃப் டிசைன் இருக்கும். அத பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படாம எனக்கு என்ன இஷ்டமோ நீ கூட அததான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இத பண்ணும்போது அது கரெக்ட் கிடையாது. அதனால நாம நம்மளோட கடமைகள் செய்யிட்டு மத்தவங்கள அவங்களோட கடமைகளை செய்யறதுக்கு நாம எப்போ அலோவ் பண்ணுவோம், அதுவும் ஒரு முக்தி அடைந்த ஒரு நிலை.